கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு 3ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்துல உலக ரட்சகர் சபையிலே கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவனுடைய செய்தி கொடுக்க நான் போயிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் நல்லவர், காலை கூட்டம் முடிந்தது. மாலை கூட்டத்துல நானும் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்தோம். அப்பொழுது சுத்திர பிள்ளைகள் ஊழியத்தை மேடையில் நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது நான் ஸ்டேஜில் பின்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஆவில நிரம்பி சுத்திர அந்நிய பாஷையோடும் நவமான வார்த்தைகளோடும் அப்படியே நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆவிக்குள் ஆகும் போது ரொம்ப தெளிவாய் என் கண்கள் திறக்கப்பட்டதை நான் கண்டேன். ரொம்ப தெளிவாய் கண்கள் திறக்கப்பட்டு எதிர்காலத்தில் இந்த ஊழியத்துல அஸ்திபாரம் போட வேண்டிய, இந்த ஊழியத்துல என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்கிறது எல்லாமே கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறதை காட்சியை நான் கண்டேன். அதாவது ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் சென்டர், வீடியோ ரெக்கார்டிங் சென்டர், நல்ல ஒரு சுதந்திரம் கர்த்தர் நல்லவ டிஜிட்டல் மாடல்ல மிகப்பெரிய ஒரு பிரிண்டிங் பிரஸ், அப்புறம் அனுதினமும் சுதந்திர ஜனங்களுக்கு கரம் கொடுக்கும் ஊழியத்துக்கு ஒரு தனி செக்ஷன், அனுதினம் இலவச உணவு பகுதி, இது எல்லாம் ஒரு பெரிய ஒரு கேம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அடுத்தடுத்து பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து வரிசையா அடுத்தடுத்த கட்டடங்கள் அங்கு நிர்மாணிக்கப்பட்டதை ரொம்ப தெளிவாய் கண்டேன். இந்த தரிசனம் நான் மேடையில் உட்கார்ந்துருக்கு குறைந்தது ஒரு ரொம்ப குறைந்தபட்ச நேரமானது ஒரு 15 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் மெய் மறந்து அந்த தேவ தரிசனத்துக்கு உட்பட்டவனான என் சுயம் மாமிசம் எல்லாம் மறக்கப்பட்டு ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அந்த தெளிவான யோவா ஸ்நானகன் கண்கள் திறக்கப்பட்டதை போல அவன் தேவனுடைய தரிசனத்தை அப்படியே கண்டு அதை எழுதினதை போல நான் அதை பார்த்தேன். அப்போ சில நிமிடங்கள் ரொம்ப நேரம் கடந்து ஒருவர் வந்து என்னை தட்டி கூப்பிட்டார், ஏதோ ஒரு கேட்பது. அதன் பின்புதான் என் சுய நினைவு வெளியே வந்தது. அந்த தரிசனத்திலிருந்து நான் வெளியே வந்தேன். அந்த தரிசனம் பார்த்து முடித்த பின்பு என்னுடைய சரீரத்துல ஒரு விதமான மாற்றத்தை உணர்ந்தேன். மாற்றத்தை என்று சொன்னா அந்த பாரமான அல்லது சாதாரணமாய் எப்போதும் இருக்கிற அந்த சரீரத்தின் ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு ஏதோ ஒரு ஆவிக்குள்ளாக்கப்பட்ட, ஆவியிலே மிதக்கிற, ஆவியிலே பறக்கிறது போன்ற ரொம்ப ஒரு மென்மையான, ஆவியில பறக்கிறதுன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டது கிடையாது, ரொம்ப ஒரு லகுவான ஒரு மென்மையான, தண்ணியிலே மீன் பிடிக்க போடும்போது அந்த மீன் வலையில ஒரு தக்கையை கட்டி இருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும், ஆனா தூக்குனாக்க வெயிட்டே இருக்காது. அந்த தக்கை மிதக்கும். அத மாதிரி ஒரு தக்கை, ஒரு பஞ்சு எப்படி தண்ணீரில் ஸ்பான்ஸ் எப்படி மிதக்குமோ அப்படி என் சரீரத்தின் நிலைமை ஒரு மென்மையாய் மாறினதை நான் பார்த்தேன். அது எனக்கு சில நாட்களுக்கு பின்பு இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குள்ளாக்க மாற்றப்பட்ட ஒரு அனுபவம், எனக்கும் ஆவியானவருக்கும் உண்டான ஒரு தொடர்பு, அதை நான் ரொம்ப ரசித்தேன், ரொம்ப ருசித்தேன். அந்த சிந்தையிலிருந்து இன்னும் நான் வெளியே வரல. இப்ப கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே நான் பார்த்தது, இன்னைக்கு ஏறத்தாழ புதன்கிழமை ஆகிவிட்டது. அந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் 4 நாள் ஆகிவிட்டு இன்னும் அந்த சிந்தை, அந்த காட்சி, அந்த தரிசனம், அதை குறித்த எண்ணம், என் சரீரத்து நிலைமை அப்படியே ஒரு மென்மையாய் மாறினது. அதை குறித்து நான் இன்னும் வெளியில வர முடியல. அந்த ஒரு விதமான தேவ பிரசன்னம் அப்படியே இருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், இது மிதமிஞ்சி சொல்லல, அல்லது எனக்கு இப்படிப்பட்ட கிருபா வரங்கள் இருக்கிறது என்பதற்காக சொல்லல. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எப்படி நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் எப்படி கர்த்தரோடு இருக்கிறேன் அல்லது இருக்கிறோம் என்பதற்காகத்தான் சொல்றேன். ரொம்ப முக்கியமா எனக்கும் தேவனுக்கும் நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்களை நான் அடிக்கடி வெளிப்படையா சொல்றதுக்கு முக்கிய காரணம் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, திரும்ப சொல்றேன். இந்த மாதிரி எனக்கும் தேவனுக்கும் இடையில நடக்கிற முக்கிய சம்பவங்களை மறைக்காம வெளிப்படையா நான் சொல்றதுக்கு முக்கிய காரணமே,
நம்ம ஊழியத்தில் இருக்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் நீங்களும் இந்த மாதிரி மாறணும். அவங்க எனக்கு ஒரு தரிசனம் பார்த்து சொன்னாங்க, என்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை இவங்க சொன்னாங்க, அவங்க நடந்தது அப்படியே சொன்னாங்கன்னு சொல்லி அவங்கன்னு சொல்றதை விட, தேவன் எனக்கு தரிசனம் கொடுத்தார், தேவன் என்னோடு பேசினார், அந்த பேசும்போது என் ஆவி எனக்குள் அனல் மூண்டது, அந்த வெளிப்பாடு வரும்போது தட்டு தடுமாறாமல் சோத்திரம் ரொம்ப மகிமையான வார்த்தை வல்லமையாய் வந்தது. நான் அப்படியே பரிசுத்தாவியில் நிறைந்து விட்டேன். அது கர்த்தர் தான் பேசினாரா, என்னை கொண்டுதான் பேசினாரா, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஆவிக்குள்ளாக மாற்றப்படணும். அதைத்தான் உங்களுக்கு நான் ஜெபத்தோடு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். இருந்த வண்ணமாகவே இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. ஒண்ணு, உங்களுக்கும் தேவனுக்கு இடையில ஏதாவது ஒரு சம்பாஷணை, ஒரு உறவாடுதல், ஒரு உரையாடல், ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம், ஒரு வெளிப்பாடு, ஒரு கர்த்தருடைய வார்த்தை, இல்லாட்டி ஒரு நடுக்கம், ஏதோ ஒரு ஆவியானுடைய நிரப்புதல், அக்கினி இறங்குதல், இப்படி அந்த ஆவி தேவனோடு நடப்பதில் எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு, எத்தனையோ அனுபவங்கள் இருக்கு. இதுல எல்லா அனுபவத்தையும் நீங்க பெறாவிட்டாலும் ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு வேதத்துல இப்படி எப்போதும் தேவனோடு உறவாடினதுன்னு சொன்னா ஒரே ஒருத்தரை நான் சொல்ல முடியும். அவர் ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து தான். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, பிரசங்கத்துல ஜெபத்துல எப்ப பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான் எப்படி அடிக்கடி மூச்சுக்கு முன்னுறுதல கர்த்தர் நல்லவர்னு சொல்றேனோ, அதே போல இயேசுவை பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பிதாவை சொல்லுவார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், பிதாவுக்கு தெரியாம ஒன்று செய்யல, அவர் சொன்னதை கட்டளையிடுகிறோம், பிதாவை தொழுது கொள்ள காலவர், இப்படி ஏதோ ஒண்ணு பிதாவை குறித்து சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன் வேற யார பத்தி எதை பத்தி பேசாம எல்லா இடத்துலயும் சம்பந்தமே இல்ல பிதாவை பேசுறாருனாக்கா, அவருடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் பிதாவுக்குள் மறைந்திருந்தது. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் அந்த ஆவிக்குள்ளான ஒரு சம்யோகம், ஆவிக்குள்ளான ஒரு பந்தம் இருந்தது. அதனாலதான் பிதாவை குறித்து பேசாம இயேசுவால் இருக்கவே முடியல. சாகும்போது கூட பிதாவை சொல்லிட்டு தான் சாகுறார். இது ஏன் சொல்றேன்னா, சகோதரி, சகோதரனே, விசுவாசியே, ஊழியக்காரரே, நாம் கற்றுக்கொண்டவைகளை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. அனுதினமும் பெற்றுக்கொண்டவைகளை பகிர்ந்தளிக்கிறவர்களாய் மாற வேண்டும். திரும்பவும் சொல்றேன், கற்றுக்கொண்டவைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் அழைக்கப்படவில்லை, பெற்றுக்கொண்டவைகளை பகிர்ந்தளிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப நீங்க தினமும் பெறணுமே. இயேசுவை பாருங்க, ஒரு நாள் சொல்றாரு, நான் என்னிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் அப்படின்றார். அவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டா 12 லேகியனுக்கு ஒப்பான தேவ தூதர்கள், கிட்டத்தட்ட 72,000 தூதர்கள் வருவார்ன்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோன்றார். ஒரு இடத்துல ஜீவ தண்ணீர், ஒரு இடத்துல தேவத்தூத, ஒரு இடத்துல தேவனோடு ஒன்றாயிருப்பது, அப்புறம் ஒரு நாள் ஜெபிப்பது. ஒரே காரியத்தை இயேசு செய்யல. பிதாவை சொல்லும் போது ஒரே காரியத்தை விவரிக்கல. அவர் அனுதினமும் பிதாவை சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்தை விவரிக்கிறார். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி.
இன்னைக்கு இதெல்லாம் சபைகள் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. இதெல்லாம் நிறைய ஊழியர்களோ தேவஜனங்களோ ஜனங்கள்கிட்ட இப்படி மாறுங்க, இயேசுவோடு பேசுங்க, நல்ல தரிசனம் பாருங்க, நல்ல வெளிப்பாடு பாருங்க, மற்றவங்க சொல்ற வெளிப்பாடு, மற்றவங்க சொல்ற தீர்க்க தரிசனம், மற்றவங்க சொல்ற தரிசனத்தை விட உங்களுக்கு கிடைக்கணும், நீங்க கர்த்தரோடு நடங்க, கர்த்தரோடு இருங்க, ஆண்டவரோடு செலவழிங்கன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரகசியங்களை போதிப்பது கிடையாது. ஆனா நம்ம ஊழியத்துல நீங்க சிலராயிருந்தாலும் அநேகராயிருந்தாலும் இது காலாகாலமாய் கர்த்தர் சொல்லிக்கிட்டே வர்றார், இது அறிவிச்சுக்கிட்டே வர்றார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்குரியதாய் அல்ல, அது தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையா. இப்ப நான் காரியத்தின் கடைத்தொகைக்கு வர்றேன். காரியத்தின் கடைத்தொகை என்ன? எனக்கு நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய ஊழியத்தின் தரிசனத்தை கத்தர் கொடுத்து, இப்ப இது நான் பார்த்த தரிசனத்தில் பார்த்தது எல்லாமே பூமியிலே நான் இருக்கிற விருதுநகர் மாவட்டம் ஆர்ஆர் நகர்ல நிறைவேற்றப்பட வேண்டியது. ஆனா இவ்வளவு நாட்கள் ஜெபிக்கிறோம், வீட்டுக்காகவும் டெம்பரேச்சர் வேனுக்காகவும் மற்றும் ராஜாங்க பண்டிகை நடத்துவதற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் நமக்கு எந்த விதமான சகாயமும் கிடைக்கல, வழியும் திறக்கல, எந்த ஒரு வேலையும் நம்ம துவங்கவும் இல்லை, முடங்கி போய் அப்படியே இருக்கிறோம். ஆனா என்னன்னா, இந்த முடங்கி போயிருக்கும் போது, விடாய்த்து போயிருக்கும் போது, ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கும் போது தான் இந்த தரிசனங்கள் வருகிறது, ஆவிக்குள்ளாக்கப்படுதல் வருது, நல்ல அபிஷேகம் வந்து நிரப்புது, நவமான புதிய புதிய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார், நல்ல சொப்பனங்கள் வருகிறது. இப்ப இதெல்லாம் நான் இன்னும் ஜெபிக்கிறோம், வந்துட்டு இருக்கு, நிறைவேறல. அப்ப இது நிறைவேறுமா என்று கேட்டா, வேதத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா தரிசனமானது தாமதித்தாலும் காத்திருக்கணும், அது நிச்சயமா நிறைவேறும். எனக்கு நடக்கிறது தான் என் அன்பு பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்றேன். இன்னும் நடக்கல, இன்னும் நிறைவேறல, இன்னும் சம்பவிக்கலன்னு சொல்லி நீங்க பின்மாற்றத்துக்குள் போக வேண்டாம், பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க. தேவனுடைய கரம் மகிமையான காரியத்தை செய்ய போகிறது. அப்ப நமக்கு இயேசுவின் வல்லமை ஊழியத்து கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் தரிசனம் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. நான் அதை ஆவியிலே தெளிவாய் நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாய் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றும். எனக்கு விசுவாசம் அதுதான். நம்ம ஊழியத்துல கர்த்தர் சாதாரண ஒரு மனுஷனா ஒரு சகோதரர் வந்தார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரை போலவே வந்தார். சரியான உடை கிடையாது, தலைக்கு எண்ணெய் கிடையாது, அவர் தோற்றம் ஒரு ரவுடியை போலவும் ஒரு கேடியை போலவும் ஒரு மோசமான தோற்றத்துலதான் வீட்டுக்குள்ள வந்தார். அந்த ரொம்ப படு மோசமான நிலைமையில அவர் வீட்டுக்குள்ள வரும்போது, என்னுடைய வீட்டுல யாரும் கிடையாது, நான் தனி மனுஷன், வீட்டுல நான் தனியா இருக்கேன். அப்போ அவர் சொல்றாரு, நான் உங்கள்ட்ட ஜெபிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடா பேசுறாரு. ரொம்ப அவரோட பேச்சு ரொம்ப ரூடாவும் ரொம்ப அதிகார வர்க்கத்தோடும் ஒரு பயமுறுத்தத்தக்கதா இருந்தது. ஆனாலும் நான் அவரை எந்த வகையிலும் ஓரங்கட்டவில்லை அல்லது உடனே அனுப்ப திட்டமிடவில்லை. அந்த தோற்றத்திலே அந்த பயங்கரமான சூழ்நிலை வந்திருந்தாலும் அவரை உட்கார வச்சு அன்பா பேசி நேரம் செலவிட்டு எல்லாம் விசாரித்து அவருக்கு நல்ல ஜெபிக்க கர்த்தர் அவருக்குள்ள இந்த பயங்கரமான அசுத்த ஆவி பல வருஷமா அலக்கழிச்சு தெருவா அலைய வச்சு கையேந்தி பிச்சை எடுக்க வச்சு தொழிலை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து ஒரு தனி மனுஷனா ரோட்ல தெருவுல அலைஞ்சிட்டு அவரை அன்னைக்கு அந்த பிசாசு போன திரும்பி கர்த்தர் அவரை நல்லா மாற்றி, அப்புறம் அவர் வஸ்திரங்கள் உடையெல்லாம் மாறி, அப்புறம் அவர் நல்ல ஒரு நடுத்தர வர்க்கம் போல தோற்றம் மாறி அவரோட ரூபம் மாறி இப்ப நல்ல ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்து, அதுக்கப்புறம் அவங்க பையனை அவர் பைபிள் காலேஜுக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் பையனுக்கு வேலை கிடைச்சி ஒரு பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பி, அதுக்கப்புறம் இப்ப அவரு ஒரு சொந்த வீடு 35 லட்சத்துல வாங்கியாச்சு.
இது எல்லாமே நம்ம ஊழியத்துல இருக்கிற ஒரு சகோதரருக்கு இந்த சமீபத்தில் நடந்தது. அவர் ஒவ்வொன்றும் செய்யும் போது என்கிட்ட சொல்லுவார், பாஸ்டர் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணுவாரு. சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு கேட்டுதான் செய்வார். இப்ப எனக்கே இது நம்ம ஆண்டவர் ஏன்ட்டு நீ கொண்டு வந்த சகோதரர், அவருக்கு விடுதலையாகி அவரு ஜெபம் பண்ணி அவர் குடும்பம் கட்டப்பட்டு எல்லாம் நடந்து இப்ப சொந்த வீடு வாங்கியாச்சு. ஆனா நாங்க அதுக்கு முன்னாடி இருந்தே இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னும் நடக்கலையே. வருத்தங்கள், மனவியாகுலங்கள் வரும். ஆனாலும் நேற்றைக்கு ஜெயிப்பவர் ஜெபத்துல கர்த்தர் சொன்னதை போல அந்த விசுவாசம் என்பது பயப்படாமல் இருப்பது, விசுவாசம் என்பது உறுதியாய் இருப்பது, விசுவாசம் என்பது ஜெயிப்பது. நான் இந்த தரிசன காரியத்துல பயப்படாம இருக்கிறேன். நான் கிருபையினால் விசுவாசத்துல உறுதியா இருக்கிறேன். இப்போ சொல்றேன், நிச்சயமா ஒரு நாள் ஜெயிப்பேன். நிச்சயமா இயேசுவின் வல்லமை ஊழியை ஜெயிக்கும். அப்போ இந்த ஊழியத்தில் இருக்கிற நீங்களும் ஜெயித்தவர்களாய் சாட்சி சொல்லுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு வீண் போகாது, உங்களுடைய காத்திருப்பு வீண் போகாது. திரும்பவும் சொல்றேன், ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெறுவது மாத்திரம் அல்லாமல் தேவனோடு நெருங்க பழகுங்க. நல்ல பரிசுத்தாவில் நிரம்புங்க, நல்ல ஆவிக்குள்ளாக்கப்படுங்க. ஓ கர்த்தர் நல்லவர். தரிசனம் பாருங்க, சொப்பனம் பாருங்க, வார்த்தைய கேளுங்க. தீர்க்க தரிசனம் வந்தா தைரியமா சொல்லுங்க. நீங்க படுத்து இருக்கும் போது, நீங்க வீட்டுல சும்மா இருக்கும்போது திடீர் வாயில ஒரு வசனம் வருது, திடீர் ஒரு வார்த்தை வருது, பயந்துராதீங்க. என்ன திடீர்னு நானா இப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கலாம். உடனே அதை அறிக்கையிடுங்க. இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தால் அந்த காரியம் ரட்சிக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகான வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அந்த தைரியமா வீட்டுக்குள்ள தனியா இருந்தாலும் வெளியில இருந்தாலும் உடனே அது நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு சொப்பனம் கிடைச்சதுன்னா பயந்துட்டு என்னமோ ஏதோன்னு சொல்லி குழம்பாதீங்க. சொப்பனம் பார்த்து முடிச்ச பின்பு அது அப்படியே இருதயத்துல திரும்ப திரும்ப நினைவில் கொண்டு வந்து ஒரு தனியா கதவை சாத்திக்கிட்டு அந்த அப்படியே தேவனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த ஸ்தோத்திரம் பண்ணும்போது இந்த சொப்பனத்தை அப்படி நினைச்சு பாருங்க. சொப்பனத்தை நினைச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே சொப்பனத்தை நினைவு பண்ணீங்கன்னா அந்த என்ன சொப்பனம் என்பதையும் அந்த சொப்பனத்துக்கு என்ன விளக்கம் என்பதையும் உங்க ஸ்தோத்திரத்திலேயே கர்த்தர் உங்க ஆவிலே சொல்லிடுவார். இதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளரை இல்லாட்டி யார்ட்டையோ போய் சொல்லி கேட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தானே காமிச்சாரு, உங்களுக்கு தானே தரிசனம் வருது, உங்களுக்கு தானே வெளிப்பாடு வருது. அப்ப அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? ஆவியானவர் அறியாத பாஷையில பேசுகிறவர் கிடையாதுல்ல, நம்ம பாஷையில பேசுறாரு. அப்ப நீங்க சொப்பனம் பார்த்தா இல்ல எனக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் காமிச்ச தரிசனம் போல நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணும்போது முழிச்சிருக்கும் ஒரு தரிசனம் கிடைச்சா அதை உடனே ஸ்தோத்திரம் ஏதோன்னு விட்டுறாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அதை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அடுத்த தரிசனமோ சொப்பனமோ பார்த்து முடிச்ச பின்பு தனித்து தேவஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த தரிசனத்தையும் அந்த சொப்பனத்தையும் நினைவுல கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம். இது ஒண்ணுக்கு மட்டும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு இந்த தரிசனத்துக்கான விளக்கத்தை ஆவியானவர் உங்கள்கிட்டயே தெளிவா சொல்றேன். அந்த விளக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன அடையாளம்னா உங்க கண்கள்ல இருந்து நல்ல கண்ணீர் வரும். எனக்கு போய் இதெல்லாம் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு போய் இதெல்லாம் நிறைவேற்ற போறீர் ஆண்டவரே, நான் இதுக்கெல்லாம் ஒரு தகுதியே கிடையாது அப்படின்ட்டு உங்க இருதயமானது நன்றி பெருக்கினால் நிரம்பும். அந்த விளக்கம் கிடைச்சிருச்சுனாக்கா உங்க சோத்திரம் நீங்களே உங்களை அறியாம உங்க உதடு அழகாக 2 உதடு ஒன்னோடு ஒண்ணு ஒட்டி ஸ்தோத்திரம் 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 சொல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் கண்ணெல்லாம் நல்லா கலங்க ஆரம்பிக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் உடக்கூடாது, இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணணும்.
அப்போ உங்களை அறியாம ஏற்கனவே பார்த்த சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் விளக்கம் வந்தது இல்லாம இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஆவில ஆயிட்டீங்க, நல்ல அபிஷேகத்துல ஆயிட்டீங்க, ஆவியானவங்களை தொட ஆரம்பிச்சாருன்னா உடனே அங்கேயே நல்ல வார்த்தை உங்க வாயிலே வர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாத வேத பகுதி இருக்கிற சில வசனத்தை கத்த சொல்லி ரொம்ப அமேசிங் மிராக்கள் என்னன்னா, அந்த பர்டிகுலர் வேர்டு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாரு. ஆதியாகமம் 27:6, மத்தேயு 3:5 அப்படி கத்த சொல்லுவார். இல்லைன்னா பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அந்த வார்த்தை அப்படி அம்பு பாஞ்ச மாதிரி உங்க முன்னாடி வந்து விழும். அது பைபிளை திறந்த கரெக்டா அந்த வேர்டு கிடைக்கும், அந்த வசனம் கிடைக்கும். அப்ப அந்த வசனத்தை கத்தர் கொடுக்கிற வசனம் உங்க மடியில வந்து விழுந்த உடனே, அந்த பைபிளை திறந்த உடனே அப்படி கிடைச்சதுனாக்கா, அது கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்க சரீரத்துல நல்ல ஒரு அபிஷேகத்தின் சொத்துரும் மின்சார தாக்குதலை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா வசனம் இப்போ உங்க இருதயத்துக்கு உள்ள பாயுது, உங்க ஆவிக்கு உள்ள நுழையுது, உங்க கண்களுக்குள்ள ஊடுருவது. அது போனது என்னது? வசனம் இல்ல. வசனம்னா தேவனுடைய ஜீவ அப்பம் தானே. அதுக்கு இன்னொரு பேர் வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை வீணா போகாதல்ல. அந்த வசனம் கிடைச்சி உங்க சொப்பனத்துக்கும் உங்க தரிசனத்துக்கும் ஒண்ணு நல்ல விளக்கம், இரண்டாவது அபிஷேகம், மூணாவது ஒரு வசனம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த வசனத்தை நீங்க விட்டுக்கூடாது. அத உடனே ஒரு நோட்ல ஒரு டைரியில எடுத்து நல்ல தெளிவா எழுதி அதை அப்படியே உங்க பைபிள்ல வச்சோ இல்லாட்டி உங்களுடைய சுதந்திரம் அந்த டைரியில வச்சோ பத்திரப்படுத்தி நினைவு வரும்போது ஸ்தோத்திரம் பண்ணு. நான் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி சொல்றேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நிரப்பிக் கொண்டு இருக்கிறபடியினால் சொல்றேன். இன்னைக்கு இந்த விளக்கத்தை நீங்க தேவனோடு உறவாடுவதற்கான ரகசியங்களை கத்த சொல்லி கொடுக்கிறதுனால எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த 6ஆம் தேதி 5வது மாதம் 2026 இந்த புதன்கிழமைக்கு பின்பு உங்களின் நிறைய பேருடைய கண்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட போகிறது. அது நல்ல இதுவரைக்கும் காணாதவைகளை காணப்போகிறது. யாக்கோபு தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் கண்டதை போலவும், யோவான் 1:50-51 நாத்தான் மேல் தூதர்கள் வருகிறதையும் போகிறதையும் கண்டதை போலவும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்க கண்களை கர்த்தர் திறப்பார். எரேமியா தீர்க்கதரிசி வாதுமை மரத்தின் கிளையை கண்டதை போலவும், ஏசாயா தீர்க்கதரிசி அக்கினி தழல் கொண்ட குரட்டை கண்டதை போலவும், எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொகுசாவின் மகிமையை கண்டதை போலவும், இதோ கர்த்தர் உங்க கண்களிலே அந்த மகிமையை வைக்கிறார். கர்த்தர் உங்க கண்களை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் திறக்கிறார். நீங்க இதெல்லாம் தரிசனம் பார்க்க போறேன், அதனால அவங்களை குறித்து வெளிப்பாடு வரும், இவங்களை குறித்து வெளிப்பாடு வரும் என்று எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கண்களை திறக்கும் போது முதலாவது உங்களை குறித்து உங்களுக்கு சில காரியத்தை காண்பிப்பார். நீ எந்த காரியத்துல பலவீனமாயிருக்கிறாய், எந்த காரியத்திலே சுகவீனமாய் காணப்படுகிறார், தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாதபடி உங்களுக்கு இருக்கிற தடை என்ன என்பதை உங்களை குறித்து கர்த்தர் உங்களுக்கே காண்பிப்பார். அப்பொழுது நீங்க அறிக்கையிட உங்களுக்குள் மறைவிடத்தில் காணப்படுகிற அந்த மகா போராட்டத்தின் வல்லமை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அன்னைக்கே அப்போதே வெளியேறிடும். இன்று முதல் என் தேவனாகிய கர்த்தர் உங்க கண்களை நல்ல பதும ராகத்துக்கு ஒப்பான பதும ராகமாகிய அந்த கல்லுக்கு ஒப்பான ஒரு பளிச்சிடும் கண்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். மகிமையின் கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம்
ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல வார்த்தை அப்படியே கர்த்தர் செய்து விடுவார். ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஓ வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தும் 4:3 சொல்லுகிறது, வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். ஓ இந்த பதுமராகம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கத்தை, சரீரத்தை காண்பிக்கிறது. இன்று முதல் உங்க கண்கள் திறக்கப்படும் போது இந்த வெளிப்படுத்தல் 4:3 படி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்க கண்ணும் கண் விழிகளும் பார்வைகளும் அது பதுமராகத்தை போல மாறும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். இதோ கர்த்தருடைய ஆவியில நிரம்பி இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உங்க கண்களில் இருக்கிறதானே பொல்லாத அழுக்குகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. மங்கி காணப்பட்ட கண் பார்வைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பிரகாசத்தின் கண்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அசூசியை பார்ப்பதற்கு நாடி திடுகிற பார்வையானது இன்னும் மகிமையானதை பார்க்கிறதுக்குரிய கண்களாய் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். லங்க டெபோதுடியா கத்த கத்தரவரதியா. இன்று முதல் உங்களில் அநேகருடைய கண்களை மகிமையின் தெளிவான தரிசனத்தின் காணக்கூடிய கண்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவதாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற திட்டமான வார்த்தை, இதோ இன்று முதல் உங்கள் சரீரத்திலே தேவனுடைய ஒரு மெல்லிய அபிஷேகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது பனி பெய்வதை போலவும் பஞ்சு வைத்து உங்களை சோத்திரம் சரீரத்திலே படுவதை போலவும் மெல்லிய காற்று வீசுவதை போலவும் ஒரு புல் அரிப்பை போலவும் உங்க சரீரமானது புதிய மகிமையான சில காரியங்களை அனுபவிக்க போகிறது. அது தேவனுடைய ஆவியானவர் முசுக்கட்டை செடியின் மேல் அசைவாடும் போது வந்ததை போல உங்க சரீரத்தில் ஒரு அசைவாடு உண்டாகும். உராய்ந்துகிற பச்சையானது சோத்திரம் தானியத்தின் மேல் பறக்கும் போது உண்டாவுகிற அந்த உராய்ஞ்சுதல் உங்க சரீரத்திலே உண்டாகும். சில நேரத்திலே உங்க சரீரமும் அவயவங்களும் சிலிர்த்து கொள்ளுவதையும் சிலுப்பிக் கொள்ளுவதையும் பார்ப்பீர்கள். இது எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க சரீரத்தை தொடுகிறார் என்பதற்கும் உங்க சரீரம் சாதாரண சரீரமாய் இராதபடிக்கு அது மகிமையின் சரீரமாய் மாறத்தக்கதாக கர்த்தர் உங்கள் சரீரத்தை மாற்ற விரும்புகிறார் என்பதை காண்பிக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாள் முதல் இந்த மகிமையின் சரீரமானது உங்களுடைய ஜீவியத்திலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். கர்த்தருடைய ஆவியானவருடைய பலமானது முற்றிலுமாய் உங்களை ஆட்கொள்ளுவதின் நிமித்தம் உங்க சரீரத்தில் இருக்கிறதான பலவிதமான சில பலவீனங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எதிராய் அது யுத்தம் பண்ணுகிறதை பார்க்க போகிறீர்கள். உங்க சரீரத்தில் இருக்கிற சில பலவீனங்கள் உங்களுக்கு எதிராகவே யுத்தம் பண்ணும். அதாவது கர்த்தருக்கு அடாததும் தேவனுக்கு பிரியம் இல்லாததுமான சில காரியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்க சரீரமே சொல்லும் இது தவறானது, இது குற்றமானது, இது தேவனுக்கு எதிரானது என்று சொல்லி அதை குறித்த வெறுப்பும் கசப்பும் உண்டாகி அந்த காரியங்களை செய்யும் போது அதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வருவதை பார்ப்பீர்கள். அதனால் நீங்கள் பயந்து நடுங்கி மீண்டும் ஒரு விசை இப்படிப்பட்ட பொல்லாப்புக்கு இடம் கொடாதபடி மாறுவீர்கள். உங்க சரீரத்தில் காணப்படுகிற அந்த பலவீனங்கள் உங்களுக்கு எதிராகவே உங்களோடையே போர் செய்வதை பார்ப்பீர்கள். அது உங்களுக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் அந்த தேவ பயத்துக்கு இடம் கொடுத்து கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுகிறார் என்று அறிந்து அவசரத்தை விட்டு விடுவீர்கள் என்று சொன்னால் உங்க சரீரமானது அது மகிமையின் சரீரமாக கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார்.
ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மகிமையின் தேவனுடைய ஆவியானவர் உங்க சரீரத்திலே இனிமேல் பலத்த காரியத்தை செய்வதை நீங்கள் காணப்போகிறீர்கள். உங்க சரீரமானது எந்த நிறத்தை உடையதா இருந்தாலும் இனி அது ஒரு பொன்மேனி என்று சொல்லக்கூடிய ஒரு பொன்மயமான ஒரு சரீரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த ஒரு பொன்மயமான ஜீவியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்க சரீரத்தில் கர்த்தராகிய தேவன் கொடுத்து சோத்திரம், அது சரீரமே ஒரு புதிய தேவனுடைய சாயலை தரிக்கிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இது நடக்கும் என்று மகத்துவத்தின் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யோபுவின் புத்தகம் 37 அதிகாரம் 21 வசனம். இப்போதும் காற்று வீசி ஆகாய மண்டலமுள்ள மப்பு நீங்க பண்ணுகிறது சமயத்தில் வடக்கே இருந்து பொன்மயமான காந்தி வருகிறது. ஆமென். இதோ இந்த தீர்க்க தரிசனமான பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க சரீரத்துல இப்பொழுதே அந்த கிரியை துவங்குகிறது என்று மகிமையின் ஆவியானவர் சொல்லுகிறார். யோபு 30:21 படி இதோ ஒரு காற்று வீசுகிறது. இது வனாந்தரத்தின் காற்றும் அல்ல, கீழ்காற்றும் அல்ல, இது கர்த்தருடைய புயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மகிமையின் காற்று. அந்த காற்று உங்களில் வீசுகிறபடியினாலே சோத்திர ஆகாய மண்டலத்தில் இருப்பதை போல ஒரு உணர்வு உங்க சரீரத்துக்கு உண்டாக போகிறது. நீங்க ஆவிக்குள் ஆக்கப்படுவதை போன்ற ஒரு சாயல் உண்டாக போகிறது. ஆகாய மண்டலத்தில் இருக்கிற தூதர்களை போன்ற நானும் தூதனோ, தூதன் தான் வந்து விட்டார் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க நிலைமை மாறுகிறது. கர்த்தர் நல்லவே. இந்த அருமையான சொத்தை ஒரு காற்று தேவனால் அனுப்பப்படும் போது அது உங்களை பொன்மயமாய் மாற்றுவதற்கு முன்பாக இந்த யோபு 30:21 சொல்லுகிறபடி உங்களுக்குள் காணப்படுகிற எல்லா மப்பும் நீங்கி போகிறது. கர்த்தர் நல்லவர். மங்கி எறிகிற திரிக அனுபவங்கள் மறைந்து போகிறது. மந்தாரமான நிலைமைகள் மறைந்து போகிறது. மப்பு நீங்கி கர்த்தருடைய ஆவியானவர் நீக்கி உங்களை பொன்மயமாய் மாற்ற போகிறார். உங்க சரீரம் ஒரு புது தோற்றத்தை, புது பொழிவை அடைகிறதாய் மாறப்போகிறது. இது கர்த்தருடைய ஆவியானவர் இன்று முதல் உங்களுக்கு செய்ய போகிற பலத்த கரம். சோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த தேவனுடைய வார்த்தையை கண்ணீரோடும் சோத்திரத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, பயத்தோடு நடுக்கத்தோடு கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரமும் ஒரு பொன்மயமான சரீரமாய் மாறுவதற்காக நன்றி. தாய் தகப்பனால் கிடைத்த சரீரமாய் அல்லாமல், உலகத்தின் ஆடம்பரத்தினால் உண்டான மேனியாய் அல்லாமல், இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பொன்மயமான சரீரமாய் நீர் இவர்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா மப்புகள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய ஆவியாருடைய கிருபையின் கரத்தினாலே ஒவ்வொரு மப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறனையா. லிகதட கத்துட மௌதுடியா கடகதட மாத்துரியா கடகதட வரவர லகதடி கத்துர மௌதுடியா கடகதட கரகதர. அந்த மப்பு என்பது யோபுவின் புத்தகம் 3 அதிகாரம் 5 வசனத்தின்படி அது அந்தகாரத்தை குறிக்கிறது. 2வது மரண இருளை குறிக்கிறது. 3வது கரைகளை குறிக்கிறது. 4வது மந்தாரத்தை குறிக்கிறது. 5வது பயங்கரத்தை குறிக்கிறது. ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த ஜெபத்திலே ஆவிக்குள்ளாக்கப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த மப்பு என்கிற எல்லா அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக, மரண இருள் வெளியேறுவதாக, கரைப்படுத்தப்படுகிற அனுபவங்கள் வெளியேறுவதாக, மந்தாரங்கள் வெளியேறுவதாக, பயங்கரங்கள் வெளியேறுவதாக. இப்படிப்பட்ட மப்பின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் எடுக்கப்பட்டு நீருடைய பிள்ளைகளை நல்ல ஒரு பொன்மயமான
மகிமையின் சரீரமாய் இப்பொழுது மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. லெகதட கத்துரபௌதிரியா லெகதட கத்துரபரமரதியா. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறதை போல வெளிச்சம் இல்லாமல் பிரகாசமும் வதுரை இல்லாமல் பயங்கரமாயிருக்கிற சிலரை பார்க்கிறேன். வெளிச்சம் இல்லாமல் பிரகாசமும் இல்லாமல் ஓசத்தில் மப்போடு இருக்கிற சிலரை கர்த்தர் காண்பிக்கிறேன். அந்த வெளிச்சம் இல்லாதே பிரகாசம் இல்லாதே மப்பு பிடித்தவர்களாய் காணப்படுகிறவர்களே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீர் இவர்கள் சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றி விடுவீராக. தேவனுடைய மகிமையின் சரீரமாய் இப்பொழுதே மாறட்டும். ஒரு பொன்மயமான அனுபவம் இந்த சரீரத்தில் வரட்டும் என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவர். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. அசைவாடுகிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். நிரப்பிக் கொண்டிருக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். காலம் முடிகிறது, காலம் முடிகிறது. இதோ தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், சிலருடைய காலம் முடிவுக்கு வருகிறது. ஓ கர்த்தர் நல்லவன். சோதரம் எரேமியாவின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 17வது வசனம். காலம் முடிந்தது என்று அங்கு சத்தமிட்டு சொல்லுகிறார். காலம் முடிந்தது என்று சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். ஆம், சிலருடைய காலம் முடிகிறது. அதற்கு முன் உங்கள் கண்கள் தரிசனத்தின் கண்களாய் மாறட்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அதற்கு முன் உங்க சரீரம் பொன்மயமான சரீரமாய் மின்னட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலம் முடிந்தது என்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஓ ஆண்டவரே, யாரை குறித்து நீ சொல்லுகிறீர் அவர்கள் மீது கர்த்தர் இரக்கமாயிருப்பீரா. யாருக்கு இந்த எரேமியா 46:17 சொல்லுகிறீரோ அவனுக்கு குறித்த காலம் முடிந்தது என்று அங்கு சத்தமிட்டு சொல்லுகிறார். யாருக்கு இதை விவரிக்கிறீரோ அவர்கள் மீது கர்த்தர் கிருபையாயிருப்பீராக. ஒரு விசை இவர்கள் கண்கள் தரிசனத்தின் கண்களாய் தேவனை பார்க்கிற கண்களாய் மாறுவதா. ஒரு விசை இவர்கள் சரீரம் ஒரு பொன்மயமான சரீரமாய் மாறுவதா. ஒரு விசை இவருடைய ஜீவியம் மரகதத்தை போல மாறுவதா. இவர்கள் ஜீவியம் இவர்கள் சரீரம் மரகதத்தை போல மாறுவதாக. தரிசனத்தின் கண்கள், பொன்மயமான சரீரம், மரகதம் போன்ற ஜீவியம், இந்த மூன்றும் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நிறைத்து கொண்டிருக்கிறதுக்காக இந்த மூன்றும் உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதுக்காக டபௌடியா கடகதன கத்து டபௌ துடாத் டிகதிடி கத்தக்க ஜெகதனை கந்தடா கடகதனை கத்துரபௌ துரியா கடக. உரைக்குள் போடப்பட்ட பட்டயம், உரைக்குள் போடப்பட்டிருந்த பட்டயம் உரையிலிருந்து வெளியே எடுக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். உரையிலிருந்து எடுக்கப்படுகிற பட்டயம் அது வெறுமையாய் தன்னுடைய ஸ்தானத்துக்கு திரும்புவது இல்லை. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உனக்கு எதிராய் ஆயத்தமாயிருக்கிறது மகனே. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உனக்கு எதிராய் ஆயத்தமாய் இருக்கிறது சீயோன் குமாரத்தியே.
அவனுக்கு முடிவு காலம் வந்ததென்று சத்தமிட்டு சொன்னார். தேவன் இதோ நம்முடைய பட்டயத்தை கையில் எடுத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதுவே ஒரு ரட்சணியத்தின் நாளாயிருக்கட்டும், இதுவே ஒரு மீட்பின் நாளாயிருக்கட்டும். ஒருவரும் அங்கும் இங்கும் அலைந்து நடந்து தெரியாதீர்கள். இதோ கர்த்தருடைய மகிமை எல்லா இடத்திலும் நிறைத்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒருவரும் அநாகரிகமான செய்கைக்கு இப்பொழுது இடம் கொடுக்காதீர்கள். இதோ கர்த்தருடைய மகிமையின் அக்கினி பல இடத்திலே உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். Jesus name, Jesus name. இரும்போடு ஒட்டி இருக்கிற துரும்பு எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விழுகிறது. இரும்போடு ஒட்டி இருக்கிற துரும்புகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் விழுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த எல்லா துரும்பையும் தேவனாகிய கர்த்தர் கீழே விழ பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரும்பாய் இருந்த நீங்கள் இன்றைக்கு துருப்பிடித்து போய் காணப்படுகிறீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது நிமித்தமாக உங்கள் நிறத்தை இழந்து, உங்கள் மகிமையை இழந்து, இரும்பை போன்ற உங்கள் பலத்தை இழந்து காணப்படுகிறீர்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் உங்களை கர்த்தர் நல்லவே சர்வாயுத வர்க்கத்துக்கு ஒப்பான ஒரு இரும்பாக தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்களை சுற்றி இருக்கிறதான பலதரப்பட்ட அந்த பாலடைந்த துரும்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொத்திரம் கீழே விழுந்து போகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி பெருங்காற்று அவர்களை ஒரு துரும்பை போல அடித்து கொண்டு போகும். உங்க மேல இருக்கிற எல்லா துரும்பையும் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அடித்து கீழே தள்ளுகிறார். இதோ சொல்லும் போதே கர்த்தருடைய ஒரு மென்மையான அபிஷேகம் சிலரை நிறைத்து உங்க சரீரங்களில் காணப்படுகிற கடந்த நாட்களில் இரும்பா இருந்த நீங்கள் இன்றைக்கு துரும்பா இருக்கிறீர்களே. சோத்திரம், உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் பொட்டு அரித்து கொண்டிருக்கிற எல்லா துரும்புகளையும் கர்த்தர் இப்பொழுதே நீக்குகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின்படி வனாந்தர காற்றால் பறக்கரைக்கப்படும் துரும்பை போல் அவர்களை சிதறடிப்பேன். இதோ கர்த்தரால் அனுப்பப்படுகிற ஒரு காற்று வருகிறது. அந்த காற்றானது உங்கள் எல்லா துரும்பையும் சிதறடிக்க பண்ணுகிறது. நீங்கள் மீண்டும் மறுரூபப்படுகிறீர்கள், மீண்டும் பலப்படுகிறீர்கள், மீண்டும் உன்னதத்தின் தேவ பலன் உங்களை நிரப்புகிறது. கர்த்தர் நல்லவே. பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட நாட்களும் உண்டு, ஒளிந்து கொள்வதற்கு இடம் தேடினதும் உண்டல்லவா? பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்ட நாட்களும் உண்டு, ஓடி ஒளிந்து கொள்ள இடம் தேடினதும் உண்டல்லவா என்று கர்த்தர் கேட்கிறார். இனி நீ பயந்து ஓடுகிறவனாய் அல்ல, ஒளிந்து கொள்ளுகிறவனாயும் அல்ல. இதோ உன்னை மீண்டும் ஒரு இரும்பாக மாற்றுகிறேன். ಲಗದುಡಿ ತಂತಿ ನಿಮಿತ್ತರ ಬಹುದುಡಿಕ ಕಡಾಗಡಗ ದಿನಕ್ಕತ್ತು ರಮೋತ್ತುಡಿಯಾಕ ಕಡಗದನದ ಲಗದಡಿ ಕತ್ತು ರಾತ್ ರಮೋದುಡಿಯಾಕ ಕಡಗದಡಾಕ ಕಡಗದನ ಮಾತರದು. மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா 4:13.
சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். சீயோன் குமாரத்தியே, நீ போரடிப்பதற்காகத்தான் நான் உன்னை அழைத்தேன். உன்னை இரும்பாக மீண்டும் உருவாக்குகிறேன். வெண்கலத்தை போல சத்தமிடுகிறவளாய் உன்னை மாற்றுகிறேன். உன்னோடு போராடுகிறதும் உன்னை போராட பண்ணுகிறதுமான எல்லா அந்நிய ஆவிகளை இனி நீ நொறுக்கி போடுவாய். சங்க டகதன கத்தர், நீ அவர்களை நொறுக்கி போடுவாய். ஓ, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன், கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் அநேகரை இரும்பாய் உருக்கி கொண்டிருக்கிறதை பார்க்க. லகதட பல 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 ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, அபிஷேகத்துக்காக ஆண்டவரே, இந்த அபிஷேகத்துக்காக நல்ல ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக நன்றி பிதா, நன்றி பிதா, நன்றி பிதா, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இவ்வளவு நேரம் பேசின எல்லா தீர்க்க தரிசனங்களுக்காக கர்த்தர் நம்மை பல விதத்துல இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். ஒரு மரகதத்தை போல கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஓ, கர்த்தர் நல்லவர். பொன்மயமான சரீரமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நல்ல மின்னுகிற ஜீவியமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நிறைய பேருடைய சரீரத்தில் காணப்பட்ட துரும்புகளை கர்த்தர் உதிர பண்ணி இருக்கிறார். அநேகரை இன்றைக்கு மீண்டும் இன்று முதல் இரும்பை போல எடுத்து பயன்படுத்த போகிறோம். இரும்பை போல உறுதியா இருக்க பண்ண போகிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த எல்லா அபிஷேகிக்கப்பட்ட நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஒருவரும் மௌனமாயிராதபடி எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அக்கினி புறப்படுகிறது, அபிஷேகம் புறப்படுகிறது. ஆவியானவர் உங்க ஸ்தலத்தை ஆட்கொள்ளுகிறார், உங்க வீட்டை நிரப்புகிறார். அக்கினியும் தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் இதோ உங்க ஸ்தலத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நல்ல பொன்மயமோ கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. நல்ல மரகதத்தை போல கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. உங்க கண்கள் தரிசனத்தின் கண்களாய் மாறுவதாக. உங்க சரித்திரம் தேவனுடைய மேனியாய் மாறுவதாக. லகதனை கண்டத பௌத்த தாத டகத நாக டாக டகத டாக டூதட மரமரதியா. பெற்றுக்கொள்ளுங்க. ஒருவரும் சும்மா இருக்காதீங்க. இதுவே இந்த நேரம், இதுவே இந்த சமயம். ஓ ஹல்லேலூயா. நீங்க புதுப்பிக்கப்பட வேண்டிய, நல்ல மறுரூபமாக்கப்பட வேண்டிய, மீண்டும் தேவனுக்காக எழும்ப வேண்டிய நேரம் இதுவே. சகோதரி, சகோதரா, உங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடு. தெய்வ மனுஷனே, உங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடு. லகதனை கண்டடாக டகத நத்துரிபி கட்டபகடமாக கத்தரபக. லகதனை விரி 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 கடகதட ஓரிவா டோபடு மக்க கடகதனை விக்க கடகத்தரபக. லங்கா நானா நானா டூனா டானா டூடா டாடா டாடா டூடா டாடா தரபக. லிகா டூடா டாடா டாடா டூடா மாலா மாலா பரமக்க தமரமரா. லிகா துரமல மௌரியா கடமோ துரமா 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 கரம ரம ரமல மரம ரமல ரமல ரமல. லகதனை விக்க துரம ரமதி விரிவிக்க தக்க துரமி ரவிக்க தீதா ரம துரா தர கடக டகரா. அந்த டவு குடகத
நன்றி நன்றி நன்றி. இதோ இதோ தேவனுடைய அக்கினியின் மதில், அக்கினி மதில் உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். அக்கினி மதில் என்கிற அக்கினி சுவர் இப்பொழுது உண்டாகிறது. அது இனி எப்போது உங்களை காத்துக்கொள்ள போகிறது. ஒரு அக்கினி மதில், ஒரு அக்கினி மதில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த அக்கினி மதில் உண்டாகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஒரு அக்கினி மதில் உண்டாகிறது. தேவ பிள்ளையே, நீங்க இருக்கிற இடத்துல அந்த அக்கினி மதிலை நீங்கள் காண்பீர்கள். இனி பொல்லாப்பு உங்களுக்குள் நேரிடுவது இல்லை. இனி அந்தகாரத்தின் வல்லமைகள் உள்ளே நுழைவது இல்லை. எந்த கோலியாத்தின் ஆவிகளும் லூசிபரின் ஆவிகளும் உங்களை மேற்கொள்வது இல்லை. தேவனுடைய அக்கினி மதில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உங்க ஸ்தலத்தையும் உங்களையும் சுற்றிலும் அது இறங்குகிறது. தேவன் ஒரு அக்கினி மதிலை வைத்து விட்டார். அது எப்போதும் உங்களை சுற்றிலும் நின்று கொண்டே இருக்கு. இது எரிகோவின் மதிலை போல அல்ல. இந்த அக்கினி மதிலை ஒருவராலும் இடிக்க முடியாது. இது எருசலேம் இசைவனிப்பாய் கட்டப்பட்டதை போல, எருசலேமை போன்ற ஒரு அக்கினி மதில் உங்களை சுற்றிலும் பாதுகாப்பாய் கத்துறதை வைக்கிறார். அந்த அக்கினி மதில் இரவும் பகலும் உங்களை காக்கிறதா இருக்கும். அந்த அக்கினி மதில் எப்போதும் உங்களுக்கு ஒரு அரணா இருக்கும். உங்க கண்களை கவனித்து பாருங்க. இனி உங்க வீட்டுக்குள் தேவனுடைய அக்கினியை பார்க்க போறீங்க. தனித்திருந்து ஸ்தோத்திரிக்கும் போது ஒரு அபிஷேகத்தை உணர போறீங்க. எப்போதும் ஆவியும் அனலுமா இருக்கிறதை பார்க்க போறீங்க. எல்லா களியாட்டின் அந்தகாரத்தின் சத்தங்கள் இனி வீட்டுக்குள் கேட்கப்படாமல் கர்த்தருடைய மகிமையின் ஜெய கம்பீரத்தின் சத்தம்தான் வீட்டுக்குள்ளே கேட்கப்பட போகிறது. தேவன் ஒரு அக்கினி மதிலை வைத்து விட்டார். அந்த மதிலோடு கர்த்தர் இருக்கிறார். அது உங்களை சூழ கர்த்தர் சுற்றி வைத்திருக்கிறார். இனி கர்த்தருடைய மகிமை உங்களோடு இருக்கும். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இந்த அருமையான சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி, நம்மை சுற்றிலும் கர்த்தர் அவர் அக்கினி மதிலாயிருந்து அவர் மகிமையாய் காணப்பட போகிறபடி நன்றி சொல்லி எல்லாரும் 2 கைகளை தட்டி அல்லது கைகளை உயர்த்தி எல்லா சத்தமா ஆவில நிரம்பி கைகளை தட்டி கைகளை உயர்த்தி தேவனை சோதரம் பண்ணுங்க. அக்கினி மதிலாய் நீரங்களை சுற்றிலும் மதிலாய் வந்திருக்கிறதுக்காக நன்றி. மகிமையாய் வந்திருக்கிறதுக்காக நன்றி. லகத மௌரியா தடைக்காத்து நீ நன்னமா துடியாக்கனமா துடியாக்கத்தரமரமர லகதியாக்கத்து நீகரவக்கத்து தக்கத்து டபக்கடகடகடனக்கத்து லந்தி கனமக்கியாத்து நமக்கத்தரமர அக்கினி மதிலுக்காக நன்றி. நாம் செபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக இன்றைக்கு கர்த்தரே இறங்கி வந்து கர்த்தரே அசைவாடி உடைய பிள்ளைகளுடைய கண்களை திறந்து சரீரத்தை மாற்றி ஆண்டவரே திரும்பெல்லாம் உதிர பண்ணி
அக்கினி மதிலாய் இறங்கி வந்தீரே, அதுக்காக ஒவ்வொருவரையும் மரகதத்தை போல மாற்றி பொன்மயமாய் மாற்றி பொன்மயமாகவும் மரகதமாகவும் இவர்களை மாற்றி கர்த்தரால் சொல்லப்படுகிற இந்த நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒன்றாகிலும் தவறி போகாம அப்படியே நடக்கட்டும், நிறைவேறட்டும். இரவிலோடு பிள்ளைகள் நல்லது தெரிவித்தார். நாளை காலை 4 மணி முதல் 5:30 வரைக்கும் இருக்கிற அந்த போராட்ட ஜெபத்துல கலந்து கொண்டு நல்ல அபிஷேகிக்கப்பட உதவி இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவை. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென்.